வணக்கம். கதைப்பும் கதைப்பும்ல இன்னைக்கு ஒரு அருமையான செய்தியோட வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கோயிலாக போனோம், எதுவுமே ரிசல்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். திருவண்ணாமலையில் இருக்க ஒரு சித்தர் தான் இந்த பதிவை சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன கமெண்ட்ஸுக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு, பெண் குழந்தை, ஆண் குழந்தை, திருமணத்துக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அவர் சொன்ன வாக்கு அந்த அளவுக்கு உண்மையாகவும் இருக்கு. அவரோட வாக்கு மட்டும் இல்ல, ஐதீகமே இதுதானமா. அதாவது 3 சனிக்கிழமை தொடர்ந்து திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்தி வரணும். அதாவது கணவன் மனைவி 2 பேருமே போகணும். பௌர்ணமிக்கு மட்டும்தான் போகணும்னு இல்லை. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா 3 சனிக்கிழமை தொடர்ந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணி அடுத்த 10 மாசத்துல உங்க கையில குழந்தை. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை நம்பி நீங்க கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும். குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் திருமணத்துக்கு தடையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேலைக்கு தொழிலுக்கு தகுந்த அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கும் தனியாக ஒரு நாள் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி நாட்களாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் திருமணத்துக்கு எந்த நாள் போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். மேலும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.